வணக்கம். இன்றைக்கி குடல் புண்ணு ஆறுறதுக்கான சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். குடல் புண்ணுக்கான இலையோட பேர் கோவை இலை. அந்த கீரை நல்லா பார்த்துங்க. நல்லா குடல் புண்ணு ஆறிடும். கண்டிப்பாக அந்த மாத்திரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ புண்ணு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அவங்க நல்லா அது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சில பேர் ஊரில் சாப்பிடாம இருந்தால் கூட இந்த மாதிரி புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த கோவைக்கீரை லைட்டாக அயண்டா மாதிரி இருக்கும். அப்படி அயண்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக அதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து சூப்பு வச்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கோவை இலையை கொல்லையில் தான் இருக்கும், எங்கேயுமே வாங்க வேண்டியதில்லை. இது கிராமத்தில் கொல்லையில் இருக்கும். சிட்டியிலலாம் கடையிலே இது விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். வாங்கி இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பாருங்கள். சுத்தம் பண்ணிக்கிட்டு கடாயை நல்லா சுட்டெண்ணெய், நல்லெண்ணெய் போட்டு பட்டை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நல்லா சேர்ந்தோன்னே தண்ணி தேவையான அளவு தண்ணி போட்டுக்கணும். மஞ்சப்பொடி நல்லா கொதிஞ்சோன்னா கோவைக்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது குடல் புண்ணு ஆறுறதுக்காக வேண்டி இந்த சூப்பு. தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சோம்பு கொஞ்சம் போட்டுங்க. ரெடி ஆகிட்டு தேங்காய் திருவி போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏன்னா அது சுகர் இருக்கிறதுனால தேங்காய்லாம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் நல்லது. நல்லா சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. வயசானவங்களுக்கு குடல் புண்ணு இருக்கிறதெல்லாம் நல்லா ஆறிடும். மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குடல் புண்ணு வரும். அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ. வணக்கம்.